டீ காபி குடிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னா கேட்பீங்களா? அது உயிர் சக்தியை உறிஞ்சி எடுத்துரும். நான் சொன்னா கேட்பீங்களா? டீல டேனினும் காஃபில கேஃபினும் இருக்கு. அது உடம்புக்குள்ள போனுச்சு அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய உயிராற்றல் எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ நம்மளுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் உருவிட்டு போயிரும் சொன்னா நீங்க நான் சொன்னா கேட்பீங்களா? சக்கரை வியாதி இதனாலதான் வருது அப்படின்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? எப்ப டீயும் காப்பியும் நம்ம உடம்புக்குள்ள போகுதோ வேற எந்த உணவையும் அது செரிக்கவே விடாது. எந்த நேரமும் நம்ம உடம்புக்கு அது நெகட்டிவ் எனர்ஜி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு டீயும் காப்பியும் செரிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னா நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்பீங்களா? யார் சொல்றா? அப்போ டீ குடிக்காதீங்க காஃபி குடிக்காதீங்க தேக ஆரோக்கியத்தோட இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றா? நடிகர் சூர்யா சொல்றாரு. டீ குடிங்க அப்படின்னு சொல்றாரு. டீ தூள் விளம்பரத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி அவரோட தம்பி நடிகர் கார்த்திக் காஃபி குடிங்கன்னு சொல்றாரு. காஃபி விளம்பரத்துக்கு காஃபி தூள் விளம்பரத்துக்கு வர்றாரு. டிவியில வர்றாரு. இவங்க 2 பேரோட அப்பா நடிகர் சிவகுமார் அவர் எப்படி கேட்கறாங்க, 75 வயசுல நீங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்க, இந்த ஊருக்கு போறீங்க, பயணம் பண்றீங்க, இவ்வளவு தூரம் ஒரு பேச்சாளராக மகாபாரதத்தை இந்த அளவுக்கு மக்கள் முன்னாடி எடுத்துக்கொண்டு போய் காட்டி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த அளவுக்கு ஒரு பேச்சாளர் இளம் பேச்சாளர் மாதிரி நீங்க அத்தனை இடத்துக்கும் போயிட்டு இருக்கிறீங்களே, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்களே, உங்களோட சுறுசுறுப்புக்கு என்ன காரணம், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது 40 வருஷமா நான் டீ காப்பியே குடிக்கலப்பா, டீயும் காப்பியும் குடிக்காதீங்க, எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பீங்க, டீயும் காப்பியுமா அத்தனை வியாதிக்கும் காரணம்னு நானா சொல்றேன்? நடிகர் சிவகுமார் சொல்றாரு. அனுபவபூர்வமா உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணமா சொல்றாரு. கேளுங்க கேளுங்க, இந்த ஆடியோவை திரும்ப இன்னொரு வேணாலும் கேளுங்க. டீ காஃபி சாப்பிடாதீங்க. நம்மளுடைய உயிர் பேராற்றலை உருவி எடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா டீக்கு தான் உண்டு. டீயும் காஃபியும் இந்த காலைல டிஃபன் சாப்பிட்டு என்ன பண்றீங்க, உடனே என்ன பண்ணிடுறீங்க, டீயும் காஃபியும் சாப்பிட்டுறீங்க. டீயும் காஃபியும் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்டுருக்கக்கூடிய உணவை போய் கவர் பண்ணிடும், போடுற போட்டு பத்தின மாதிரி ஆயிரும். டீயும் காஃபியுமே நமக்கு செரிக்கிறதுக்கே லேட் ஆயிரும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற உணவு என்ன ஆகும், ஒன்று விஷமாகும், விஷமாகி அதுக்கு அடுத்து நேராக அது கழிவாகி அப்படியே பேக் பண்ணி நேராக மலைப்பைக்கு தூணு துப்பிடும், இறப்பை தூக்கி கொண்டே போட்டுரும். தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி உடம்புல பாஸ் ஆகும். அதில் மிச்சம் மீது இறப்பையில் உணவு இருந்துச்சுன்னா அது கேஸாக ஃபார்ம் ஆகி ஏப்பம் வரும். அது அந்த கேஸில் பாதி கேஸ் நுரையீரலுக்கு போகும், காற்று கழிவுகள்னு சொல்லுவோம். அதுக்கு அது நுரையீரலுக்கு போய் அது சளி ஆகும். இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. இது இப்போ பித்தம் அதிகமாகிறது, ரொம்ப கொடுமையான பல செயல்கள் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது இது ஒன்று உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிக்கும் காரணம். அதனால டீ காஃபியை இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணுங்க. அத்தனை பேர் ஸ்டாப் பண்ணுங்க. வியாதி இருக்கு வியாதி இல்லை அதெல்லாம் இங்க விஷயம் இல்லை. அவ்வளவு பேரும் என்னங்க புள்ள பிறந்து 4 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறமே என்ன பண்ணிடுறாங்க, டீயை போட்டு அந்த டப்பால அடைச்சு புள்ள வாயில வச்சிடறாங்க. அது பாட்டுக்கு உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. புள்ள சின்ன பிள்ளைக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அடாடா எவ்வளவு குடும்பம் இந்த தேசத்துல டீ காப்பி கொடுக்குறாங்க. டீ காப்பியை இம்மிடியேட் நிப்பாட்டுங்க. உயிராற்றல் போயிடும். உங்களுக்கு பிபி இருந்தா அது குறையாது, ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு சக்கரை வியாதி உங்களை விட்டு போகவே போகாது. தேக ஆரோக்கியத்தோட தேகத்துல எந்த வியாதியும் நிறைய அட்டாக் பண்ணாம யாரா இருக்கீங்களோ அத்தனை பேரும் டீ காப்பி சாப்பிட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஒட்டுமொத்த வியாதிகளும் உங்களுக்கு வந்தே தான் தீரும். டீ காப்பியை உடனடியா இம்மிடியட்டா ஸ்டாப் பண்ணுங்க. தென்றல் பன்னீர்செல்வம் 8489110011 என்னுடைய போன் நம்பர். எந்த வியாதி சம்பந்தமும் என்ற தகவல் கேளுங்க. 10 நாள் 15 நாள் அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள எல்லா வியாதியிலிருந்தும் வெளியில ஓடியாந்துடலாம். எந்த வியாதியும் தேகத்துல வச்சுக்காதீங்க. டாக்டர் கிட்ட போகவே போகாதீங்க. டாக்டர்கள் எல்லாம் யமனின் ஏஜென்ட்டுகள். டீ காஃபி சாப்பிடாதீங்க. உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க 8489110011. ஒவ்வொரு விஷயங்கள் சார்ந்தும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெய்லி ஆடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். கேட்டே இருங்க, ஃபோன் பண்ணுங்க, நிறைய பேசுங்க. நன்றி, வணக்கம். தென்றல் பன்னீர்செல்வம்.